ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்தபடி கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். பட் ஆனாலுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். ப்ரொஃபசர் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம ஹீரோ காப்பிக்கும் ஐரிஸ்க்கும் வந்து வெல்கம் பார்ட்டி கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, அதுக்குள்ள வெல்கம் பார்ட்டியும் வச்சுட்டாங்க. அண்ட் அது போக இந்த ப்ரொஃபசர் எதுக்கு எனிவே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பி யோசிக்கிறான். சாரி, நான் ஒன்று பார்க்குறேன், தப்பா எடுத்துக்கிட்டது. நீயும் ப்ரொஃபசரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எப்போ ப்ரொஃபசர் டியர் கூடயே இருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும். ஆக்சுவலி நான் லோசினல் ஹவுஸ்க்கு டீச்சரா இருந்தவன் தான். ரொம்பவும் சின்ன வயசுலயே அவ எனக்கே தெரியாத விஷயங்களை கூட வேற லெவல்ல யோசிச்சா. நிறைய விஷயங்கள்ல அவளுக்கு கியூரியாசிட்டி வந்துச்சு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் பண்ணி பார்த்தா. அதுக்கப்புறமா இந்த அகாடமில வந்து அவ படிச்சப்ப நான் தான் பார்த்துக்கிட்டேன். உண்மையிலேயே அவ ஒரு ஜீனியஸ். நிறைய புது ஸ்பெல் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்கா. ஆனாலுமே ஏன்ஷியன் மேஜிக்ல ஏன் இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. தொலைஞ்சு போன அந்த மேஜிக்கை பத்தி படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் போல்கா வருத்தப்படுறான். ஜீனியஸ் என்ன திங்க் பண்றாங்க நமக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்கப்போ, ஆமா அப்படின்னா நான் ஒரு முட்டா இல்ல அப்படின்னு அவன் வருத்தப்படவும், நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். நல்லா என்ஜாய் பண்றியா அப்படின்னு ஐரிஸ் வந்து கட்டி பிடிக்கிறா. ஓவரா குடிச்சிட்டா போல நம்ம ஹீரோ பாக்குறான். நீயோ குடிக்கிறியான்னு கேட்கவும், வேணா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த குடி நம்ம ஊத்தி கொடுத்துட்டு அவ வாங்கி குடிச்சிருந்தா, அப்ப இது உனக்கு தான் ஊத்திட்டியா நம்ம ஹீரோ பாக்குறான். எனக்கு இந்த கிளப்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாரட்டோ. இங்க நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறுவேன். நம்ம ஹீரோ மாடியிலேயே தூங்கிருந்தா. நம்ம ஹீரோ காப்பி ஐரிஸை தூங்க வைக்கிறான். என்ன ஹாரட்டோ நல்லா என்ஜாய் பண்றியா அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் வரா. ஹாரட்டோ உனக்கு தெரியுமா அவன் ஏன் ஏன்ஷியன் மேஜிக்கை படிக்க வந்திருக்கான்னு. அவளோட மான அசஸ்மெண்ட் பார்த்தா அவகிட்ட எல்லா எலமெண்டல் மேஜிக்கும் இருக்கு. அது எவ்வளவு ரேர் தெரியுமா. பட் என்னதான் மேஜிக் இருந்தாலும் லைஃப் நல்லா போகலன்னா அது மோசம் தான். அவளோட மான லெவல் வெறும் 5 தான் இருக்கு. எலமெண்ட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம். சோ அதை இன்க்ரீஸ் பண்ணதா அவ ஏன்ஷியன் மேஜிக்கை கத்துக்கிட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம லெவலை இன்க்ரீஸ் பண்றது எப்படிங்கறத பத்தி ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்ஷியன் மேஜிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றா. சரக்கு ஓவரானதுனால இப்ப ப்ரொஃபசர் அப்படியே மயங்கி தூங்கிருதா. எல்லாருமே தூங்கிட்டாங்க. என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்னெடல காமிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த சிவா தான் காரணம். நான் அந்த டோவலை கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எனக்கு தான் அவமானம். எங்க அப்பாவை அடுத்த கிங் ஆக்குறதுக்காக தான் அந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தேன். பட் இவன் பண்ண பிரச்சனைனால இப்போ என்னோட பிளான் கேட்டு போயிரும் போல. ஸ்பெஷல் அசாசின் யூனிட் ஹாரட்டோவையும் அவன் கூட இருந்த மத்த 3 பேரையும் இன்னைக்கு நைட்டா முடிச்சிருங்க அப்படின்னு ஸ்னெடல் வந்து அவன் அசாசினை இவங்களை கொல்ல அனுப்பி வைக்கிறான். 4 டார்கெட்டுமே மேன்ஷனுக்குள்ள தான் தூங்கிட்டு இருக்காங்க. வெல்கம் பார்ட்டி முடிஞ்ச எல்லாரும் மட்டையா இருக்காங்க. சோ ஈஸியா எல்லாரையும் தூக்கிடலாம். சன் ப்ரூஃபிங் மேஜிக் இருக்கு, இன்ட்ரோட டிடெக்ஷன் இருக்கு. சோ உள்ள யாராலையும் வர முடியாது. இந்த மிஷன் தோத்து போக வாய்ப்பே இல்ல அப்படின்னு அசாசின் லீடர் ஃபாஸ்டா உள்ள போனா எதுலயோ முட்டி கீழே விடுறான். இங்க இன்விசிபிள் வால் ஏதோ இருக்குன்னு சொல்லவும் வேற வழி இருக்கான்னு பாக்குறாங்க. இந்த மேன்ஷனை சுத்தியுமே இந்த இன்விசிபிள் வால் இருக்குன்னு நம்ம சொல்றான். கத்திய வச்சு அட்டாக் பண்ணாலும் சின்ன ஸ்கிராச் கூட ஆகல. அப்ப திடீர்னு ஒரு டோர் வருது. அந்த ஹார்டாக க்ளோஸ் ஆன ஒருத்தன் சிவாவா. அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் சொல்லியிருக்காங்க. லார்ட் ஸ்னெடல் சொன்ன மாதிரி ரொம்பவே கேர்ஃபுல்லா போ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கதவை திறக்கவும் யாரும் இவனை கையை பிடிச்சு உள்ள இழுக்கிறாங்க. பவர்ஃபுல்லான ஃபயர் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. கேப்டன் அங்க பாருங்கன்னு ஒருத்த காமிக்கிறான். பார்த்தா நிறைய டோர்ஸ் கிரியேட் ஆகி அவன் ஆளுங்களை யாரா அதுக்குள்ள இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த லீடரும் அடுத்து எந்த கதவை திறக்க போதுன்னு பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றான். அந்த பிளாக் நைட்டை குடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க போய் பார்த்தா இன்னொருத்தன் வந்து நிக்கிறான். இத்தனை பிளாக் நைட் இருப்பாங்க நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு அவங்க பார்த்தா கேப்டன் அவங்க உண்மையான சிவாவே இல்ல அப்படின்னு ஒருத்த காமிக்கிறான். பிளாக் நைட்டோட ஹெல்மெட் கழட்டி பார்த்தா இவங்க ஆளுங்களே தான் இருக்காங்க. ஒரு வழியா அவனுக்கு இப்பவாச்சு புரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ வானத்துல மறந்துட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போனா அவனால அசைய முடியல. அவங்க 20 பேரோட மொமெண்ட்டையும் நான் சீல் பண்ணிட்டேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அவன் பாஸ் அசாசின் அனுப்பி வச்சிருக்கான். தெரிஞ்ச எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்னெடலோட ஆளுங்களா அவன் வீட்லயே கொண்டு போய் போட்டு நீ சொல்லி தானே இவங்க இதை பண்ணாங்கன்னு கேட்கவும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்றான். ஹாரட்டோவையும் மத்த 3 பேரையும் கொள்ளுங்கன்னு இவன் சொன்னது காமிக்கவும் இது என்ன மேஜிக், பாஸ்ட்ல நடந்தது காமிக்கிற ஒரு மேஜிக்கா அப்படின்னு ஸ்னெடல் கேட்கவும் அதை நீ ஆராயணும்னு அவசியம் இல்ல. ஒரு சின்ன விஷயத்துக்காக அசாசின்ஸ் அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு ஏது ஓவரா தெரியல. நான் உனக்கு ஷோல்டரில் போட்டு அந்த லாக் பத்தாதுன்னு நினைக்கிறேன். உண்மையான பனிஷ்மெண்ட்னா என்னன்னு உனக்கு காமிக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்லுவா என்ன கொல்ல போறியான்னு அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ சிரிக்கவும் அவன் பயந்துகிட்டே அடுத்த கிங் நான் தான், என்ன அவ்வளோ ஈஸியில் கொல்ல முடியாது. நம்ம ஒரு இன்ஜெக்ஷனை போடுவோம். இப்போ ஒரு பெரிய மான்ஸ்டரா மாறுதான். நடலே நீயா பாயில ஒரு ட்விஸ்ட் மாதிரில இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நடல் பண்ண ஒரு பஞ்சே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. மிஸ்டீரியஸ் சிரஞ்ச் தான் இவனை மான்ஸ்டரா மாத்திடுச்சு. இப்போதைக்கு இவன் பில்டிங் விட்டு வெளியே வந்துட்டான். பட் இப்போ நான் என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா சார் நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்றா. குழந்தைங்களா அந்த நேரத்தில் தூங்கிட்டு தானே இருப்பாங்க. நீயா முடிச்சிருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க நீ உள் மனசு சொன்னிச்சு அதானவா சொல்றா. ஒரு மிஸ்டீரியஸ் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன மான்ஸ்டர்னு கேட்கவும் ஒரு ஆர்கனைசேஷன் அவனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி மாத்திடுச்சுன்னு சொல்லவும் ஆரட்டும் அந்த ஹியூமன் ஐயோ பாவம் அவனை உன்னால காப்பாற்ற முடியாதான்னு கேட்கவும் சார் கேட்டு நான் எனக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால முடியும் ஹாரட்டும் அப்படின்னு சார் சொல்றான். இந்த ஜெயண்டோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றான். ஆனா அது பெருசா எதுவும் ஆகல. கொசுவா அடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பிடிக்கவும் அதோட கையை நான் முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம ஹீரோ அதோட கையை தடுக்கிறான். அந்த மான்ஸ்டரால இப்ப கையை அசைக்கவே முடியல. அதை கையவே துண்டா பிச்சு எடுத்தது. கையை அவனே பிச்சுட்டானா அப்படின்னு சார் பாக்குறான்.
இதுக்கு ரீஜெனரேஷன் அபிலிட்டி இருக்கு போல. பட் இதை நான் இப்ப எப்படி தோக்கடிக்க நம்ம ஹீரோ யோசிக்குவோம். ஹார்ட்டோ அதுகிட்ட வித்தியாசமா இருக்கு, நோட்டீஸ் பண்ணியா? அதோட கை இப்ப கொஞ்சம் சின்னதாயிட்டு பாரு, திரும்ப திரும்ப அது ரீஜெனரேஷன் ஆனா நார்மல் சைஸ்க்கே வந்துடும் சார் சொல்லவும். ஓகே சார் நான் பாத்துக்கிட்டேன், இது ஃபுல் அட்டாக் பண்றதுக்கான நேரம். ஃபிளேம்ஸ் ஆஃப் பல்கட்டோரி 1000 பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகுவோம். இது ஹார்ட்டோட புது ஸ்பெஷல் அட்டாக் போலயே அப்படின்னு சொல்லி சார் பாக்குறா. ஜாப்பனீஸ் பிளேட் அட்டாக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ ஒரு பிளேட் மலையை வந்து அவன் மேல பொழியுது. இது பார்க்க ரொம்ப வயலன்ஸாவும் ரத்தமாவும் இருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ சார் இதை பார்க்க கூடாதுன்னு ஒரு ஒளிய வர வச்சிருந்தான். எதிர்பார்த்த மாதிரியே ஷ்னடல் இப்போ ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுதான். உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஒரு மிஸ்டீரியஸ் லைட் வந்ததுல கடைசி அட்டாக் என்னால பார்க்கவே முடியல. பட் நீ சூப்பரா பண்ணிட்ட ஹார்ட்டோ, ஒரு வழியா நான் வந்த வேலை முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சார் தூங்க போறா. சரி இப்ப நான் கிளீன் ஒர்க்க பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஹே ஷ்னடல் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுறதுக்குள்ள மங்கி மாதிரி கத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடுறான். அவன் பேசுற கண்டிஷன்ல இல்ல போல, அவன் போட்ட சிறஞ்ச நான் மெயினா எடுத்து வச்சுக்கணும். உடஞ்ச மனுஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமா நான் தூங்க போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஹார்ட்டோ காப்பி தூங்கி எழுத்து கண் முழிக்கிறான். இந்த இடம் எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு, நீ என்ன நினைக்கிறேன்னு ஹார்ட்டோ காப்பி கேட்கவும். நீயும் நானும் ஒண்ணுதான், உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிக்கதான் செய்யும். ஆமா ஒரு நிமிஷம், அவ்வளோத்தையும் பண்ணிட்டு உனக்கு டார்ச்சரா இல்ல என்ஜாயா பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும். அட நீ தான்ப்பா ஓவர் திங்க் பண்ற, உண்மையிலேயே இது ஜாலியா தான் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஹார்ட்டோ காப்பி சொல்லவும். அதுவும் ஒரு வகையில உண்மைதான்ப்பா, மத்தவங்க கூட இருக்கிறது சோகமா இருக்குன்னு நம்ம நினைச்சாலுமே இது ஜாலியா தான் இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கவும். சரி இன்னைக்கு நான் நைட்டு இங்கே தங்குறேன் நம்ம ஹீரோ காப்பி சொல்றான். சரி அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுதான். அடுத்த நாள் காமிக்கிறாங்க ஃபிளேவும் லீசாவும் போயிட்டு இந்த கேபிட்டல்ல மோசமா ஏதாச்சும் நடக்குதா, வித்தியாசமான எதையாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டியா போய் விசாரிச்சுட்டு இருக்கா. அது கேட்கலன்னு ஒருத்தர் சொல்லவும் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரவுடி பசங்க கூட்டிட்டு போறாங்க. ஃபிளே அவங்கள அடிச்சு போடுறா. சரி இப்போ சொல்லுங்க மோசமா நடக்கிற மாதிரி எதையாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு லீசா கேட்கறா. இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரவுண்ட் டேபிளுக்கான மீட்டிங் நடக்குது. அப்படின்னா கிங் அண்ட் கோயிலுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு, மோசமான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னா நான் நினைச்சது கரெக்ட் தான். ராயல் கேபிட்டலுக்கு ஆபத்து நம்ம நினைச்சதை விட ரொம்ப போய் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சார் சொல்லுவோம். எனக்கு என்னமோ அப்படி தோணல லீசா சொல்றா. இல்ல மிஸ் லீசா எதிரிங்க எப்பவும் சொல்லிட்டு அட்டாக் பண்ண மாட்டாங்க, நேத்துக்கு நைட் நீங்க நடந்ததை பாத்தீங்களா, திரும்ப போடுங்கன்னு ஜானி கேட்கவும் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணதை காமிக்கிறாங்க. ஹார்ட்டோ ரொம்ப ஆசம்ல, எத்தனை தடவை வேணா இதை திரும்ப பார்க்கலாம். அந்த மிஸ்டீரியஸ் லைட்னால கடைசி அட்டாக்ல என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. இந்த ஷ்னடல் ஒரு வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா இவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆர்டர் கொடுத்ததுனால தான் இதை பண்ணியிருக்கான். ஹார்ட்டோ அகாடமிக்குள்ள என்ட்ரானோனே இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குதுன்னா என் பிரதரோட உண்மையான பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு பின்னாடி அந்த ஈவில் ஆர்கனைசேஷன் தான் இருக்கும், அவங்களால தான் கிங்டம் கேவும் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சார் சொல்லவும். எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் லார்ட் ஹார்ட்டோவை எதுவும் பண்ண முடியாதுன்னு பிளே சொல்றான். அது என்னமா உண்மைதான், பட் நம்ம சும்மாவே உட்காந்துருக்க கூடாது, நம்மளும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், மறைஞ்சிருக்கிற ஈவில் ஆர்கனைசேஷனை வெளியே கொண்டு வரணும், என் பிரதருக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும். கண்டிப்பா லார்ட் ஹார்ட்டோக்கு எப்பவும் நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி நம்மளோட இந்த மீட்டிங் ஆஃப் ரவுண்ட் டேபிளுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம்ல, அதை என்னன்னு கூப்பிடன்னு லீசா கேட்கவும். அப்படின்னா இன்னையில இருந்து நம்ம குரூப் பேரு கேம்லட் ஆர்மி தயாராகுங்க அப்படின்னு இவங்க பண்ற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். ஈவில் ஆர்கனைசேஷனை இவங்க விளையாட்டா சொன்னாலுமே ப்ரொஃபசர் டியர் அது உண்மையிலேயே இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி அந்த கோயின் தான் இருப்பாலும் டவுட் இருக்கு. எல்லார் மேலேயும் நான் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அப்பதான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது அவங்க சேஃப்டியா இருப்பாங்க. என் வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் சார் ஃபிளே லீசன் மத்த எல்லாருமே தனியா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போனாலும் அவங்க சேஃபா இருக்கணும்னு எப்பவுமே நம்ம ஹீரோ அவங்களுக்கே தெரியாம அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கான். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆகல. அது ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.